வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கருட பஞ்சமிக்கு முந்தைய சதுர்த்தி தான் நாக சதுர்த்தியாக வழிபடப்படுது. இந்த நாக சதுர்த்தி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் என்னைக்கு ஆலகால விஷத்தினை எடுத்துக்கிறாரோ அன்றைய தினம் நாக சதுர்த்தியாக வழிபடப்படுது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்திலலாம் தம்பிட்டு அப்படிங்கிற ஒரு உணவு செஞ்சு நைவேத்தியமாக படைச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, அஷ்ட நாகங்களை வழிபடலாம். அதே மாதிரி நாகர்கோவிலுக்கு சென்று அங்க இருக்க நாக கற்கள் இதையெல்லாம் வழிபடலாம். புத்துக்கு பால் கொடுக்கறது, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்ல நிச்சயமா ஈடுபடுறது நற்பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க, ராகு கேது தோஷத்தினால திருமண தடை இருக்கிறவங்க, அதே சமயம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பேரு இல்லாதவர்கள், இவர்களும் பார்த்தீங்கன்னா தவறாம நிச்சயமா இந்த நாகா சதுர்த்தி விரதம் இருந்து நாகா சதுர்த்தி அன்னைக்கு நாகங்களை வழிபடுறது கண்டிப்பா நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஆன்மீகத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக இந்த நாக சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னா, ஆடி அல்லது ஆவணி மாதத்துல வர வளர்ப்பிறை சதுர்த்தி, அதுதான் இந்த நாக சதுர்த்தியாக வழிபடப்படுது. பகவான் அனந்தன் அப்படிங்கிற நாக ரூபத்துல இந்த உலகத்தை காப்பாத்திக்கிட்டு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அனந்தன் அப்படிங்கிற நாக ரூபத்தில் இருக்கிறார். அவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா வாசுகி, தட்சகன், கான்கோடகன் போன்ற நாகங்கள் பூமிக்கு அடியில் அவருக்கு துணையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐதீகம், நம்பிக்கை. கஸ்யபருக்கு கத்ரு என்பவரிடம் தோன்றது தான் நாகர் எனப்படக்கூடிய நாகம். தன் சொந்த தாயால சபிக்கப்பட்டு நெருப்புல விழுந்து இறந்துடுறாங்க. அந்த நாளே பார்த்தீங்கன்னா பல நாகங்கள் நெருப்புல விழுந்து இறந்துடுது. அப்பொழுது அஸ்திகர் பார்த்தீங்கன்னா ஜனமே ஜெய சர்ப யாகத்தை நிறுத்திடுறாரு. அன்றைய தினம்தான் நாக பஞ்சமியாக வழிபடப்படுது. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த நாக பஞ்சமி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க புத்துக்கு பால் கொடுக்கறது, அதே மாதிரி நாக சிலைகளை வழிபடுறது, நாகங்களை வழிபடுறது, அஷ்ட நாகங்களை வழிபடுறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதன் மூலியமா நற்பலன்கள் நிச்சயமாக கிட்டும். புத்திர பேரு உண்டாகணும் அப்படின்னா நாக பிரதிஷ்டை செய்யறதன் மூலியமா நிச்சயமாக புத்திர பேரு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நாக பிரதிஷ்டையின் மூலமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு நாகம் சம்பந்தப்பட்ட பெயர்கள் நீங்க வைக்கணும். உதாரணத்துக்கு நாகராஜன், நாகவல்லி, இந்த மாதிரி பெயர்கள் நீங்க அந்த குழந்தைங்களுக்கு வைக்கணும். ஒரு பெண் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 சகோதரர்கள் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க பாம்பு கடித்து இறந்துடுறாங்க. அப்பொழுது அந்த பெண் நாகராஜனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து வேண்டிக்கிறாங்க. அப்பொழுது நாகராஜன் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுக்குறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கருடரை நோக்கியும் வேண்டிக்கிறாங்க. கருடர் பாம்பு விஷத்தினால் இறந்த இவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறாரு. அதுவே கருட பஞ்சமியாகவும் வழிபடப்படுது. கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி எதுவாக இருந்தாலும் சரி, விரதம் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் நீங்க எப்பவும் போல கடைபிடிக்கிற வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து நாகங்களை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பல மடங்கு நற்பலன்கள் கிடைக்கும். இந்த நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி தினங்கள்ல பாத்தீங்கன்னா கும்பகோணம் நாகநாதர் கோவில், நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில், அதே சமயம் நாகர்கோவில் நாகராஜர் கோவில், பரமக்குடி நயினார் கோவில், இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா பலன்கள் இன்னும் பல மடங்கு கிட்டும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரம். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.